perfect channel viewers எப்படி இருக்கீங்க எல்லாரும் breakfast combo lunch combo எல்லாம் செய்து பாத்தீங்களா நல்லா என்ஜாய் பண்ணீங்களா அடுத்து அதோட தொடர்ச்சியா இப்போ டின்னர் காம்போ காமிக்கலாம்னு இருக்கோம் டின்னர் காம்போல நல்ல ஹெல்த்தியான அதேதான் ஹெல்த்தியா டேஸ்டியா குயிக்கா சிம்பிளா பண்ற மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நாங்கள் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கோம் இந்த பர்டிகுலர் ஒன் வந்து பன்னீர் சப்பாத்தி பன்னீர் ஸ்டஃப் சப்பாத்தி ரொம்ப ஆக்சுவலி சொல்லலாம் ரொம்ப எங்கள் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச ஈஸியாக செய்யக்கூடிய ரொம்ப சத்தான விஷயம் பன்னீரில் உங்களுக்கு தெரியும் மில்க் ப்ராடக்ட்டு ஆல்ரெடி அதில் வந்து நல்ல கால்சியம் அண்ட் ஹெல்த்தி ஃபார் த போன் அண்ட் ஸ்கின்ஸ் இருக்குது அதே மாதிரி தான் கேரட்டும் பார்த்தீங்கன்னா பீட்டா ப்ரோட்டீன் ஆஸ் வெல் அஸ் விட்டமின் ஏ இருக்குது அதே மாதிரி ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராடக்ட் ஸோ ஃபைபர் ஆல்சோ இது பார்த்தீங்கன்னா எல்லா திங்ஸும் அப்படி தான் அதனால ஹெல்த்தியான விஷயம் அந்த ஆட்டா என்ன எடுத்து வச்சுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அது மல்டிகிரெயின் ஆட்டா ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் வீட் ஆட்டா அதில் வந்து சென்னா அந்த மாதிரி சிறுதானியங்கள் எல்லாம் மில்லட் அதெல்லாம் போட்டிருக்கிறதுல அந்த மாதிரி ஆட்டா ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு பன்னீர் சப்பாத்தி இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்துக்கோங்க ஆக்சுவலி இந்த நாங்கள் ஸ்லாபாக உங்களுக்கு காமிச்சிருக்கோம் அது வந்து 250 grams ஆஃப் பன்னீர் எடுத்து வச்சுருக்கு அது இந்த மாதிரி ஸ்க்ரேப் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி 3 கேரட்ஸ் எடுத்து வச்சுருக்கோம் அந்த 3 கேரட்ஸும் இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுக்கணும் அப்புறம் கொஞ்சமாக வந்து ஒரு பிஞ்ச் பார்த்தீங்களா கொத்தமல்லி வச்சுருக்கோம் கொரியாண்டர் லீவ்ஸு அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் ஒரு துண்டு இஞ்சி வச்சுருக்கோம் உப்பு இது எல்லாமே நம்ம வந்து கிரேட் பண்ணி கலந்து ரெடி பண்ணி உங்களுக்கு காமிப்போம் அதே மாதிரி ஆட்டாக்கு 2 டம்ளர் ஆட்டா இந்த சின்ன டம்ளரில் 2 டம்ளர் மல்டிகிரெயின் ஆட்டா எடுத்து வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இந்த பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இந்த அளவு வச்சுக்கலாம் இந்த 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் ஆயில் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் 1.25 டம்ளர் லூக்வார்ம் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம் அப்புறம் இந்த உப்பு எவ்வளோ வச்சுருக்கோம்னா ஒரு ½ டேபிள் ஸ்பூன் இதில் இது ஒரு கரண்டி ½ டேபிள் ஸ்பூன் இதுலேயும் உப்பு வந்து ½ டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்க போகிறோம் பாருங்க சப்பாத்திக்கு நல்லா சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு டோவு இது நான் சொன்னேன் உங்களுக்கு இது சிறுதானியமும் அந்த மல்டிகிரெயின் ஆட்டா அதனால எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நம்ம இதை பிசைஞ்சுக்கணும் அந்த ஆயிலும் போட்டு அந்த வார்ம் வாட்டரும் போட்டிருக்கிறதுனால இந்த மாதிரி அழகாக வந்துடும் இனிமேல் தான் ரோல் பண்ண போகிறோம் இது வந்து 10 பன்னீர் சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்குங்க அதே மாதிரி உங்ககிட்ட சொன்னோம் எல்லாமே கிரேட் பண்ணி அதோட நாங்கள் அந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் காமிச்சோம் இல்லையா அதையும் அரைச்சி இதில் போட்டுட்டோம் ஸோ தட் வாயில் எதுவும் கிடைக்காம இருக்கும் உள்ளே வச்சு அதை நீட் பண்ணுறதுக்கும் நல்லா ஈஸியாக இருக்கும் இதுதான் காம்பினேஷன் 10 பன்னீர் சப்பாத்தி இதில் பண்ணலாம் அடுத்தது நாங்கள் உங்களுக்கு சப்பாத்தி பண்ணுறதை காமிக்கிறோம் பாருங்க நல்ல பெரிய பீஸா இந்த அளவுக்கு நல்ல பெருசாக எடுத்துட்டு ஒரு இது எடுத்துக்கணும் ரோல் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறதுக்காக வச்சுருக்கோம் பாருங்க கொஞ்சம் திக்காக இதை வந்து இட்டுட்டு அதுக்குள்ளே ஒரு பிக் டேபிள் ஸ்பூன் பெரிய டேபிள் ஸ்பூன் இவ்வளோ மாத்திரம் அதுக்குள்ளே வச்சுருக்கு அதுக்கப்புறமே இப்படி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மெதுவாக ஸ்லோவாக இதை மாதிரி இட்டுக்கணும் இந்த மாதிரி இட்டுக்கணும் பாருங்கள் கிளியராக தெரியுது அண்ட் இப்படி கடைசியாக இப்படி இட்டுட்டு நம்ம எடுத்து தவால போட வேண்டியது தான் மெதுவாக பண்ணணும் அவ்வளோதான் இன்னொரு தடவை பார்த்துக்கோங்க ஒரு பெரிய ரோல் எடுத்து இவ்வளோ பெருசு எடுக்கிறோம் அதை வந்து முதல்ல இப்படி சாஃப்டாக சின்னதாக ரவுண்டாக பண்ணிக்கிறோம் மொத்தமாக தான் இருக்கணும் ரொம்ப சன்னமாலாம் இட வேண்டிய அவசியம் இல்லை மொத்தமாக ஒரு டேபிள் வச்சாச்சு அதுக்கப்புறம் அதை இப்படி சின்ன கூடையை க்ளோஸ் பண்ணுற மாதிரி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரும் அதான் இந்த ஃபைனல் ப்ராடக்ட் இங்கே வந்துச்சு இதுக்கு எண்ணெய் இல்லாமையும் பண்ணிக்கலாம் லேசாக எண்ணெய் போட்டால் அப்படி மிதக்கிற மாதிரி இருக்கும் லேசாக எண்ணெய் போடணும் அவ்வளோதான் பாருங்கள் ஒரு சைடு நல்லா பொன்னிறமாக வெந்துடுச்சு இன்னொரு பக்கம் அதே மாதிரி தான் நிதானமான அடுப்பு வச்சுக்கிட்டோம்னா நல்லா இருக்கும் அண்ட் திக்காக தான் இருக்கிறதுனால வெளியில் வராது நல்லா நிதானமாக வச்சு ரெடி பண்ணிடலாம் இது நம்மளோட டின்னர் காம்போக்கு போகக்கூடிய ஒரு ஐட்டம் இப்போ ரெடி ஆகிருக்கு
இது பன்னீர் சப்பாத்தி இருக்குங்க. ரொம்ப நல்லா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக எடுத்து சாப்பிடுவாங்க, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சத்துள்ள விஷயம். மல்டி ஆட்டா யூஸ் பண்ணியிருக்கு அண்ட் பன்னீர் இருக்குது, ஃபைபருக்கு வந்து கேரட் இருக்குது, கொஞ்சமாக ஸ்பைஸும் இருக்குது. இது வெறும் கெச்சப் மட்டும் வச்சு கூட சாப்பிட்லாம். ஆனால் நம்ம காம்போவில் என்னென்ன வரப்போகிறதுன்னு நீங்கள் பார்க்க போகிறீங்க. அப்போ ஃபைனல் ப்ராடக்ட் பார்ப்பீங்க.